ஏடிஎம் கூட்டணி, பிஜேபியோட கூட்டணி இத்தனைக்கும். இவர் வந்து இவங்களோட கூட்டணி. இவர் வந்துட்டு வாய்ஸ் அப்போ ஒரு வாய்ஸ் கொடுக்குறாரு இந்த கூட்டணிக்கு எதிராக. ஒன்றும் ஆகலையா, 30 இடம் ஜெயிச்சாங்க. 30னா 6 6 3 18 180 இடம் ஜெயிச்ச மாதிரி. இவங்க 9 இடம் தான் ஜெயிச்சாங்க. அப்போ மீண்டும் ஜெயலலிதா தலையெடுத்துட்டார். ரஜினி வாய்ஸ் எடுபடல. தொண்ணூற்றி வந்து ஒரு வாய்ஸ் கொடுத்தாரு. அதான் பாமகவுக்கு எதிராக மட்டும் வாய்ஸ். அந்த டிஎம்கே கூட்டணிக்கு ஓகே, நான் வந்து தாமரைக்கு போடுறேன், என் ரசிகர்கள் எதுக்கு வேணால் போடலாம், பாமக அந்த 6 தொகுதி மட்டும் யாரும் போடாதீங்க அப்படின்னு போனேன். ஆனால் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் ரஜினி வாய்ஸுக்கு வாய்ஸே இல்லை. இந்த ஆர்எம்பி அவரை பற்றி பேசும்போது ஆர்எம்பி த கிங் மேக்கர் அப்படிங்கிற ஒரு படம் வர மாதிரி காமிச்சிருந்தாங்க, ஆவணப்படம் வர மாதிரி காமிச்சிருந்தாங்க. அதுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு சின்ன ஒரு கிளிப் வந்து விட்டுருந்தார். நான் வந்து அப்போ அவருடைய பதவி போனதுக்காக நான் வந்து குரல் கொடுத்துருந்தேன், அது வந்து எனக்கே தெரியாமல் மாறிடுச்சு, அப்போ எப்படி பேசுனேன் எனக்கே தெரில அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். அந்த ஒரு சூழல் ரஜினியோட மனநிலை எப்படி இருந்தது, அந்த அரசியல் அந்த ஆட்சி மாறுறதுக்கு அவர் ஒரு காரணமாக? ரெண்டுமே தவறான விஷயம். அதாவது ரஜினி வந்து அந்த பாட்சா படம் இது நடக்கும் பொழுது அந்த வெற்றி விழாவில் ஜெயலலிதா கலந்துக்கிறாங்க. சிஎம் ஆர்.எம். வீரப்பன் சத்யா மூவிஸ் எடுத்ததுனால அந்த விழாவில் அவங்க கலந்துக்கிறாங்க. இவர் துடுத்துடுன்னு அப்போ தான் அந்த இது குண்டு வெடிச்ச டைம் மணிரத்னம் வீட்டில் மும்பை பட விவகாரத்தில். இவர் எழுந்திரிச்சு, நீங்கள் பேசணுன்னா நீங்கள் பொது வழியில் பேசுகிறீங்கன்னா அவங்கள டீக்ரேட் பண்ணுற மாதிரி இல்லை, டிஃபேம் பண்ணுற மாதிரி இல்லை, குண்டு வெடிக்குது சட்டம் ஒழுங்கு முதல்வர் பார்த்துக்கணுன்னா நீங்கள் யார் சொல்கிறதுக்கு? அதாவது இன்றைக்கி எத்தனை வருஷம் கழிச்சு ஒத்துக்கிறாரு? 30 வருஷம். 93 95 வச்சுக்கிங்க, 30 வருஷம் ஆச்சு. 30 வருஷம் கழிச்சு நான் ஒன்றுமே தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்றாரு. அது சில விஷயங்கள்லாம் இருக்குது, எனக்கு என்னென்னலாம் பேசிட முடியாது. நீங்கள் அந்த கருத்தை வைக்கணுன்னா கூட ஏதோ ஒரு ரூட்டில் ஏதோ ஒரு இதில் பண்ணணும். இப்போ நீங்கள் சொன்னால் அவங்க கேட்க போகிறாங்களா? அவங்க சிஎம், அவங்களுக்கு தெரியும் குண்டு வெடிக்குதுன்னா அதுக்குரிய நடவடிக்கை, இன்டர்னல் செக்யூரிட்டி இருக்கும், கியூ பிரான்ச் இருக்கும், எப்படி வந்தாங்க ஏது இதுன்னு பார்ப்பாங்க. அப்போ அந்த மாதிரி விஷயத்தை இவர் பொது மேடையில் பேசணுன்னா அவங்களுக்கு கடுமையான கோபம். அந்த கோபத்தை எங்கே காமிக்கணும்னு சொல்லிட்டு ஆர்.எம். வீரப்பன்கிட்ட காமிச்சிட்டாங்க. ஏற்கனவே ஆர்.எம். வீரப்பன் வந்து ஜானகி அணியில் இருந்தவர், எம்ஜிஆருக்கு நெருக்கமாக இருந்தவர், இதே ஜெயலலிதாவுக்கு சம்பளம் கொடுத்தவர். எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் பிரச்சனை வரத்துக்கு ஆர்.எம். வீரப்பன் காரணமாக இருந்தவர். ஆர்.எம். வீரப்பன் பல விஷயங்களில் அவர் தான் எம்ஜிஆருடைய மேனேஜர், எல்லாமே அவர் தான். அப்போது ஜெயலலிதாவை வந்து இவர் ஹேண்டில் பண்ண விதங்கள் பல விஷயங்கள் இருக்குது. அப்போ நடிகை தானே அவங்க. அதற்கு பிறகு எம்ஜிஆருக்கு ஒரு நெருக்கம் அப்படின்ற மாதிரி இது 82 எம்ஜிஆர் தன்னிச்சையாக முடிவெடுத்து உள்ளே கொண்டு வரும்பொழுது அது 2 பேருக்குள்ளே ஒரு மோதலாக மாறுது. எல்லாரையுமே ஜெயலலிதா ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஆர்.எம். வீரப்பனையும் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அப்போ அது எம்ஜிஆர் வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு போனாலும் 86க்கு மேலே அது பெருசாக வெடித்து ஆர்.எம். வீரப்பன் அணி 84 எலெக்ஷன்லேயே ஆர்.எம். வீரப்பன் இவங்கெல்லாம் ஒரு அணி, ஜெயலலிதா இளைய அமைச்சர்கள் இவங்களாம் ஒரு அணின்ற மாதிரி போய் அந்த எலெக்ஷன் போச்சு. அப்புறம் எம்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து சந்தித்த பொழுது எம்ஜிஆர்கிட்ட இந்த விஷயங்கள்லாம் சொன்னாலும் ஜெயலலிதாவுடைய ஒர்க்கு தெரியும். அதனால் எம்ஜிஆர் கொஞ்சம் அப்படி விட்டு பிடிச்சார். ஆனாலும் ஜெயலலிதா ராஜீவ்காந்தி அங்கே டெல்லி ராஜ்யசபா இருக்கிறதுனால ராஜீவ்காந்தியுடைய நட்பு, அதன் மூலிமா எம்ஜிஆர் கொடுத்த ப்ரெஷர், இந்த மாதிரி விஷயங்கள் இது ஒரு பக்கம் எம்ஜிஆருக்கு கடுப்பாக இருந்தாலும் சரி போட்டோன்னு பார்த்துருந்தார். இந்த நேரத்தில் தான் எம்ஜிஆர் இறந்து போகிறாரு. அப்போ ஜெயலலிதா ஒரு பக்கம் முன்கை எடுக்க பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களும் ஃபேமஸ்ஸு, கட்சி தொண்டர்கள்ட்ட மிக பிரபலம், அடுத்த தலைவின்ற மாதிரி ஒரு இது. ஆர்.எம். வீரப்பன் டீம் ஒரு பக்கம். அப்போ உங்களுக்கு அந்த கவர்ச்சி அரசியல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது ஜெயலலிதா அதை தாண்டி விஷயம் தெரிஞ்சவங்கல்ல. அப்போ இது எல்லாம் சந்திக்கும் போது கட்சி 2ஆக உடையுது. அப்போ எதிர் அணியில் ஜானகி அணியில் ஆர்.எம். வீரப்பன் இந்த டீமு. அதுக்கப்புறம் மறுபடியும் கட்சி ஒன்று சேர்ந்தாலும் ஆர்.எம். வீரப்பனை அவங்க இவர் எடப்பாடி மாதிரி இல்லாமல் சேர்த்துக்கிட்டாங்க, எல்லோரும் சேர்த்துக்கிட்டாங்க. ஆனாலும் அந்த ஒரு இது இருந்துக்கிட்டே தானே இருக்கும். அதோடைய விளைவு இவர் சேர்த்து பண்ணோன்னா அது 2-3 வருஷத்துலேயே ஒரு வழியாகி அவர் நீக்கிறாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, இவர் பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுற கதையா, நான் வேணால் பேசிட்டுமா ஜெயலலிதா? பேசினா கேட்பாங்க. கரெக்டாக சொன்னார் ஆர்.எம். வீரப்பன் சொல்லியிருக்காரு, பேசினா கேட்க மாட்டாங்க, உங்களை எதுக்கு அசிங்கப்படுத்திக்கிறீங்க, ரெண்டாவது நீங்கள் சொல்லி நான் போகிறதுன்றது நல்லா இருக்காது அப்படின்னு. ஏன்னா கட்சிக்குள்ளே இந்த ஒரு விஷயமா காரணமாக இருக்கும், பல விஷயங்கள் காரணமாக இருக்கும், இது ஒரு காரணமாக சேர்ந்து அமைஞ்சிடுச்சு. அதனால் இன்றைக்கி அவர் வந்து கிங் மேக்கர்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. எம்ஜிஆர் கூட இருந்தார், அந்த சத்யா ஸ்டுடியோ எல்லாம் நிர்வகித்தார். எம்ஜிஆருடைய அனைத்து நிறைய படம் பண்ணியிருக்காரு. எம்ஜிஆருடைய அனைத்து வெற்றிகளுக்கும் காரணமாக பின்னணியில் இருந்தவர். ஒரு பக்கம் எம்ஜி சக்கரபாணினா, ஒரு பக்கம் ஆர்.எம். வீரப்பன், இந்த மாதிரி கொஞ்சம் பேர் எம்ஜிஆர் வச்சுருந்தார்.
அதில் ஆர் எம் வீரப்பன் முக்கியமானவர். அதுக்கப்புறம் அதிமுகவில் அவர் இணைஞ்சு செயல்படுறது இதெல்லாம். அதனால் கிங் மேக்கர்னால் எந்த கிங்கை யார் என்ன மேக்கர் பண்ணாருன்னு தெரில. ஜானகி மேலே கொண்டு வந்தார், அது நிற்கலையே. காங்கிரஸுடைய ஆதரவு கூட வாங்க முடியலையே. காங்கிரஸ் அன்றைக்கி ஆதரவு கொடுத்துருந்தா கவர்மெண்ட் கண்டினியூ ஆகிருக்கும். 89 வரைக்கும், 84, 89 வரைக்கும் கண்டினியூ ஆகிருக்கும். காங்கிரஸுக்கு ஜெயலலிதா பேச்சில் கேட்டாங்க. அப்போ ஜெயலலிதா தான் அந்த இடத்துல கிங் மேக்கராக இருந்தாங்க. அதனால் அது வந்து ஆர் எம் வீரப்பன் ஒரு பெரிய ஒரு ஆளுமையாக இருந்தார். அதுக்கப்புறம் கட்சி விட்டு வெளியே போனார், தனி கட்சி ஆரம்பித்தார். அப்புறம் அப்படியே அந்த டிஎம்கேவோட கூட்டணி அப்படியே இருந்தால் அப்படியே லாஸ்ட்டில் அவர் இறக்கும் முறையில் அவர் அந்த கட்சியில் தான் இருந்தார். அது ஜெயலலிதா அவங்க ஒரு ட்ராவல் ஏடிஎம்கேவுடைய தலைவராக அவங்க ட்ராவல் மிகப்பெரியது. அதனால் இன்றைக்கி அவர் பேசுகிறாருன்னா ஒன்று ஏதாவது படம் தான் வருதா இல்லையே பக்கத்தில்? இல்லை, 2-3 மாதம் இருக்குது, ஆகஸ்ட்டில் தான் படம். அதுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கலாம்ல. அப்புறம் அது கிட்ட நெருக்கத்தில் ஏதாவது ஒன்று சொல்லிக்கலாம். இதுதான் என்ன அரசியல் பற்றி என்கிட்ட கேட்காதீங்கன்றாரு, அப்புறம் அரசியல் பற்றி சொல்கிறாரு. அப்புறம் மைக்கு போட்டால் அது பாருங்க அரசியல் பற்றி என்கிட்ட கேட்காதீங்கன்றாரு. அது புரிஞ்சிக்கவே முடியல அவரை. அதனால் இதுதான் அவர் சொல்கிறதில் சொல்ல முடியும். ஆரம்பிறப்பு நினைவுகள் வரும்போது. அப்புறம் ரெண்டாவது, ரஜினி வாய்ஸ் தான் ஆட்சியை மாற்றியதா? ரெண்டாவது கேள்வி. ரஜினி வாய்ஸும் ஒரு காரணமாக அமைந்தது. இல்லாவிட்டாலும் ஆட்சி மாறி இருக்கும். ஏன்னா அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் கடுமையான கோபத்தில் இருந்தாங்க ஜனங்க. சாதாரண கோபம் இல்லை, ரவுடிசம், போலீஸ் அராஜகம், அது இதுன்னு. சன் டிவி ஒரு பக்கம் டிஎம்கே பயன்படுத்தினாங்க, நல்ல ஒர்க்கு. அது ஒரு பக்கம். இது எல்லாம் சேர்ந்து வளர்ப்பு மகன் திருமணம், எரியிறத்தியில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி இருந்தது ஜனங்களுக்கு. அப்போ இதெல்லாம் சேர்ந்து வரும்போது சான்ஸ் கிடைக்கிட்ட முடிச்சு விட்றன்ற நிலைமையில் இருந்தாங்க. பல அமைச்சர்கள் ஊருக்குள்ளே போக முடியல, அடி, பல பேர் தோல்வி, ஜெயலலிதா தோத்துட்டாங்க அந்த மாதிரி. அப்போது காங்கிரஸ் இதே கூட்டணியில் தொடரணும்னு முடிவெடுக்கும் பொழுது காங்கிரஸ்குள்ளேயே எதிர்ப்பு. அதில் தான் மூப்பனார் உடச்சிக்கிட்டு வெளியில் வர்றாரு. அவர் கூட மெயின் ஆட்கள்லாம் வெளியில் வந்துட்டாங்க. சிதம்பரம் எல்லாருமே பெரிய பெரிய தலைவர்லாம் கூட வந்துட்டாங்க. அப்போ இவங்கெல்லாம் வெளியில் வரப்போ காங்கிரஸ் இங்கே ஒன்றும் இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அதிமுக தனித்து விடப்பட்டது. கலைஞர் காத்துக்கிட்டு இருக்காரு. அங்கே டிஎம்கேவும் ரெண்டாக பொழந்து கிடக்குது. வைகோவுக்கு பெரிய செல்வாக்கு இளைஞர்கள் மத்தியில். அவர் வழக்கம் போல் அந்த பண்ணுறாங்களே தாவேகால அந்த மாதிரி யாரையும் சேர்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி, யாரையும் இது பண்ண மாட்டேன், நான் தான் முதல்வர் அப்படி இப்படின்னு ராமதாஸை, மூப்பனாரை எல்லாரையும் விரட்டி விட்றாரு. வந்தவங்கள விரட்டி விட்றாரு. அங்கே போனோன்னா அவர் அழகாக அணைச்சிக்கிட்டு கூட்டணி அமைக்கிறாங்க. எல்லா இதுவும் உரிய மரியாதை கிடைக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த கூட்டணி ஸ்ட்ராங் ஆகுது. அந்த ஸ்ட்ராங்காக இருக்கிற டைமில் நீங்கள் தானாக பார்த்தா மதிமுக ஒன்றும் இல்லை, சிபிஎம் மட்டும் கூட கூட்டணியில் இருக்குது. அவங்க ஒர்க்கே பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. இப்போ எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லையோ, என்ன தான் அவங்க டிஎம்கேலேருந்து வெளியே வந்தாலும் பணம் ஒரு பிரதான இது இல்லை. தேர்தலை சந்திக்கிற அந்த நடைமுறைகள் அது வந்து அவர்கிட்ட ரொம்ப கம்மியாக இருந்தது. ரெண்டாவது, சிபிஎம் என்ன பண்ண முடியும்? அவ்வளோதான். இங்கே டிஎம்கே படு வெயிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ தான் ஆட்சி வர முடியும் அப்படின்னு. இவர் மூப்பனார் சேர்றாரு. மூப்பனாரும் நல்லா அவங்களும் பணம் செலவழிக்கிறாங்க, இவங்களும் செலவழிக்கிறாங்க. பெரிய ரீச். இந்த டீமில் ஷோ வந்து ரஜினியை கூப்பிட்டு வந்து வாய்ஸ் கொடுக்க வைக்கிறார். ரஜினிக்கு என்னென்னா தனிப்பட்ட விஷயங்களில் இது ஒரு விஷயம் இல்லை. இன்னொரு விஷயம், அவரும் பாதிக்கப்பட்டார். இந்த அவர் வீட்டுக்கு போகிற வழி தானே, இவங்க வீட்டுக்கு போகிற வழி தான் அவரும். ஒரே ரோட்டில் போய் தான் ரைட் லெஃப்ட் எடுக்கணும். அதில் அவரும் பாதிக்கப்பட்டது. அந்த மாதிரி விஷயங்களுக்காக அவர் அன்றைக்கி ஏதோ உணர்ச்சிவசப்பட்டு வாய்ஸ் கொடுத்துட்டாரு. அது திமுகவுக்கு தெரியும்ல, யாராவது தலையை கொடுத்தா பிடிச்சி இழுத்து போட்டுருவாங்க. வடிவேலுக்கு அதை தெரியும்ல. ஒரு சாதாரண கார் பார்க்கிங் பிரச்சனை விஜயகாந்துக்கும் அவருக்கும். வடிவேல் நினச்சா கம்முன்னு போயிருக்கலாம், அண்ணன் நம்மளை ஆளாக்கி விட்டா அண்ணன் சரியாக தான் பண்ணுறாங்கன்னு. இவர் தான் வடிவேலுடைய ஆணவம் தானே வடிவேலை அழிச்சு வச்சுருக்குது. இன்னை வரைக்கும் வடிவேல் எங்கேயோ இருக்கலாம். அந்த ஆணவம் தான் நடுவில் கேப் விட்டு இன்றைக்கி யோகி பாபுலேருந்து சந்தானத்துலேருந்து பலரும் வந்து ஃபீல்டில் நிற்கிறதுக்கு சூரியகுமார் கொண்டு வடிவேல் தான் வழி ஏற்படுத்தி கொடுத்தாரு. இல்லாட்டி வடிவேல் இடத்த தொடவே முடியாது அந்த ஆணவம். அப்போது தன்னை வளர்த்து விட்ட, தன்னை ஆளாக்கின விஜயகாந்துக்கு எதிராகவே அவர் பண்ணப்போ டிஎம்கே அதை பயன்படுத்திடுச்சு. அவங்களுக்கு தேவை பயன்படுத்தி தூக்கி போட்டுருவாங்க. 2011 இவரை வச்சு நல்லா பயன்படுத்தினாங்க, தூக்கி போட்டாங்க. அவ்வளோதான். இப்போ என்ன, சும்மா வந்து நீ வேணால் புகழ்ந்துட்டு கிடக்கலாம், மற்றபடி வேறு என்ன பண்ண முடியும்? அப்போது இந்த மாதிரி ரஜினியை பயன்படுத்தினாங்க. 98 2 வருஷம் கழிச்சு இது நடக்குது. பிஜேபியோட இவங்க ஏடிஎம் கூட்டணி, பிஜேபியோட கூட்டணி இத்தனைக்கும் இவர் வந்து இவங்களோட கூட்டணி. இவர் வந்துட்டு வாய்ஸ் அப்போது ஒரு வாய்ஸ் கொடுக்குறாரு இந்த கூட்டணிக்கு எதிராக. ஒன்றும் ஆகலையே, 30 இடம் ஜெயித்தாங்க. 30னா 6 3 18 180 இடம் ஜெயித்த மாதிரி. இவங்க 9 இடம் தான் ஜெயித்தாங்க. அப்போ மீண்டும் ஜெயலலிதா தலையெடுத்துட்டார். ரஜினி வாய்ஸ் எடுபடலையே. அதுக்கு பிறகு 99 வந்து ஒரு வாய்ஸ் கொடுத்தாரு. அதான் பாமக எதிராக மட்டும் வாய்ஸ்
அந்த டிஎம்கே கூட்டணிக்கு ஓகே, நான் வந்து தாமரைக்கு போடுறேன், என் ரசிகர்கள் எதுக்கு வேணால் போடலாம், பாமக அந்த 6 தொகுதி மட்டும் யாரும் போடாதீங்க அப்படின்னு போட்டேன். ஆனால் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் ரஜினி வாய்ஸே இல்லை. அதனால் அப்போவே அவருக்கு கிட்டத்தட்ட புரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் விலகி எல்லாருடைய நட்பு பாராட்ட தொடங்கினார். அவருக்கு தெரிஞ்சிச்சு. அப்புறம் 2017 மறுபடியும் தூண்டி விட்டாங்க. அப்போ ஷோ இல்லைல்ல, ஷோ வந்து அவரை கரெக்டாக ஹேண்டில் பண்ணார். ஷோ இருக்கிற வரைக்கும் கரெக்டாக இருந்தது. ஷோ இல்லைன்னு அது